ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கேரள மாநிலம் விழுஞ்சம் துறைமுகத்தில் இருந்து 2 படகுகளில் சென்ற 9 மீனவர்கள் மாயமான நிலையில் 2வது நாளாக அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், மீனவர்களை தேடும் பணி எவ்வளவு தீவிரமாக நடைபெற்று வருகிறது? இந்த தேடுதல் பணியில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கின்றனர்? கனகதாரா கேரளாவை பொறுத்த அளவில் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. மாநிலத்தை பொறுத்த அளவில் இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் கடந்த 2 வாரத்துக்கு மேலாக தொடர் மழை என்பது பெய்து வருவதால் ஒவ்வொரு அணையோர பகுதிக்கும் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. இது மட்டுமின்றி மேற்கு கடற்கரையான அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும் தொடர்ச்சியாக கடல் சீற்றமாக காணப்படும் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கேரளா கடல், லட்சத்தீவு, கர்நாடக கடல் பகுதிகளில் வரும் நாட்களில் கடல் சீற்றமாக காணப்படும் எனவும் அதே போன்று அவ்வப்போது கள்ளக்கடல் நிகழ்வு என்பது நிகழும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாநில அரசும் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை விழுஞ்சம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 3 படகுகளில் குறிப்பாக 2 படகுகளில் 9 மீனவர்களும் அதே போன்று ஒரு படகில் 5 மீனவர்கள் என 3 படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். ஆனால் ஒரு படகு அந்த அலையில் சிக்கி உடனே கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் நீந்தி கரையேறினர். அதே போன்று 2 மீனவர்கள் மாயமாயிருந்த நிலையில் ஒரு மீனவர்களின் உடல் என்பது கிடைக்கப்பெற்றது, ஒரு மீனவரின் உடல் என்பது தேடி வந்தனர். இந்த நிலையில் மீதம் சென்ற 2 படகுகளுமே தற்பொழுது மாயமாயிருக்கின்றன. அந்த 2 படகுகளிலும் 9 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றதாகவும் தற்பொழுது தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. விழுஞ்சம் பகுதியை சேர்ந்த ராபின்சன் என்பவருக்கு சொந்தமான படகில் ராபின்சன், டேவிட்சன், தாசன், எஸ் தாசன் ஆகியோரும் அதே போன்று லாசர் என்பவருக்கு சொந்தமான படகில் யூசப், ஜானி, மத்தியாஸ், முத்தப்பன் என 9 பேர் மீன்பிடிக்க சென்ற இடத்தில் தற்பொழுது மாயமாயிருக்கின்றனர். நேற்று முன்தினம் மீன்பிடிக்க சென்ற நிலையில் வழக்கமாக நேற்று காலை அவர்கள் கரை திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் நேற்று மாலை வரையிலும் அவர்கள் கரை திரும்பாத நிலையில் கடலோர காவல் படையும் அதே போன்று அந்த கடற்படை அதிகம் தகவல் கொடுக்கப்பட்டு தீவிரமாக தேடும் பணிகள் என்பது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். 2 நாட்கள் ஆகியும் இதுவரையிலும் அந்த 2 படகுகள் குறித்தும் அதே போன்று படகுகளில் போன 9 பேரையும் தற்பொழுது கண்டுபிடிக்கப்படவில்லை. தமிழக, கேரளா எல்கை பகுதி என்பதால் தமிழக குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் தீவிரமாக தேடும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதி அதே போன்று கேரள கடல் பகுதியிலும் 2வது நாட்களாக தேடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக அந்த 9 பேரின் நிலை என்ன என்பது தெரியாத ஒரு நிலைக்கு தற்பொழுது சக மீனவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். ஆனால் தேடும் பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சூறை காற்றும் அதே போன்று கடல் சீற்றமும் தீவிரமாக இருக்கும் இந்த நிலையில் இந்த கடுமையான நிலையிலும் அந்த மீட்பு பணியும் சரிதான், அதே போன்று அவர்களை தேடும் பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கனகதாரா, மீனவர்களை தேடும் பணியின் தற்போதைய நிலை குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.